இதனால கூட அலைனிங் வித் காட்ஸ் வேல்யூஸ் அப்படின்ற அந்த கருத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அலைனிங் வித் காட்ஸ் வேல்யூஸ் அப்படின்ற எபிரேய வார்த்தை பார்த்திங்கன்னா யக்கர் அப்படின்ற ஒரு வேர்ட் தான். இப்போ இந்த நாளில் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டுடைய வேல்யூஸ், காட் எதை வேல்யூ பண்ணுறாரு அப்படி பார்த்தோன்னா அதில் நம்ம எப்படி அலைன் ஆகணும். வேல்யூ பண்ணுறது அப்படின்னா அது ரொம்ப ப்ரெஷியஸானதோ இல்லை ரொம்ப வேல்யூபுளாக நம்ம அதை மதிக்கிறது, கனப்படுத்துறது, ரொம்ப உயர்வாக நினைக்கிறது, அது ஒரு பெரிய விலையேற பெற்றதாக நம்ம அதை அங்கீகரிக்கிறது அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த நாளிலே கூட அதுக்கான வார்த்தை பார்த்திங்கன்னா மீகா 6:8, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இந்த வார்த்தை பார்த்திங்கன்னா நியாயம் செய்து இரக்கம் சிநேகித்து தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மை நடப்பது, இந்த 3 காரியத்தை தான் ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்ககிட்ட கேட்குறேன்றார், வாயத்தை கேட்குறேன், வேறு என்னத்தை நான் கேட்டேன் அப்படின்றாரு. ஸோ அந்த நாளிலே கூட எண்ணத்தை நம்மகிட்ட கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அந்த வேல்யூஸ், ஆண்டோடைய வேல்யூவில் நம்ம எப்படி அலைன் ஆக முடியும் அப்படின்னு சொன்னால், காட் வேல்யூஸ் லவ். ஆண்டவர் எதை வேல்யூ பண்ணுவாரோ அதை நாம் என்ன பண்ணணும், வேல்யூ பண்ணணும். ஆண்டவர் அன்பை மிகவும் மதிப்புள்ளதாக அவர் வைத்திருக்கிறார். அதனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தபடியால் தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். அவர் வேல்யூ பண்ணது அன்பை. அவருக்குள்ளே இருந்த வேல்யூ சிஸ்டம், த சிஸ்டம் ஆஃப் லவ். அந்த லவ் தான் அவர் மனுஷனுக்காக உயிரை கொடுக்கிறவரை அவரை மாற்றியது. ஹல்லேலூயா. அதனால நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வேல்யூ சிஸ்டம் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம எதை நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுறோம். ஸோ லவ் காட் அதிகமாக வேல்யூ பண்ணார். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சமாரியன் குறித்து ஏசப்பா சொல்வார். அந்த வழியாக நிறைய பேர் போனாங்க, எல்லாருக்குமே ஒரு வேலை இருந்துச்சு. ஆனால் அந்த சமாரிட்டன் கூட அந்த நோக்கம், அவர் போக வேண்டிய வேலை அதை கூட அவர் விட்டுட்டார். ஏன்னா அவருக்குள்ளே இருந்த வேல்யூ சிஸ்டம், ஐயோ ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அது இப்போ நம்ம இந்த வேலை செய்யறதை விட இந்த அடிப்பட்ட மனுஷனுக்கு உதவுறது தானே ரொம்ப முக்கியம் அப்படின்னா, அந்த சமாரியனுக்குள்ளே இருந்த அதுக்கான அன்பு தான் காரணம். அதே பகுதி வழியாக ஒரு லேவியன் போகிறாரு, ஒரு ப்ரீஸ்ட்டு போகிறாரு, நிறைய பேர் போகிறாங்க. அந்த பாதையில் 2-3 பேர் போனாங்க. ஆனால் எல்லாருமே பக்தி இருந்துச்சு, அவங்களுக்கு ஐடென்டிட்டி இருந்துச்சு, அவங்களால பார்க்க முடிஞ்சது அவன் நிலைமையை. ஆனால் அவங்களுடைய வேல்யூ சிஸ்டம் அன்புக்கு முக்கியத்துவம் இல்லாதவங்களாக அவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த நல்ல சமாரியன் தான் அன்பை அவருடைய வேல்யூவாக, எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எப்படி God so loved the world, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கூட we have to love people that we go to an extreme and help them like a good Samaritan. ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வேல்யூஸ், ஆண்டவர் எதை வேல்யூ பண்ணார்னா அன்பை அவர் வேல்யூ பண்ணார். நம்மளும் இன்றைக்கி அன்பை வேல்யூ பண்ணணும். இதான் முதல் பாயிண்ட். இரண்டாவதாக, காட் வேல்யூஸ் ஹோலினஸ். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அவர் மிகவும் உயர்த்தி வைத்திருக்கிறார். அது ரொம்ப ஆண்டவருக்கு முக்கியமான காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு நம்ம வாசிக்கலாம். ஸோ 1 பேதுருவில் 1ஆம் அதிகாரம் 15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும் பரிசுத்தமாக இருங்கள், நான் பரிசுத்தராகிய நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் யார்? ஐ ஆம் ஹோலி. அப்போ நீ என்ன பண்ணு? ஹோலியாக இருக்கணும். உன் எல்லா நடக்கையிலையுமே நீ ஹோலியாக இருக்கணும். அப்போ நம்ம ஹோலினஸை நம்ம ஒவ்வொரு நடக்கையில் கூட நம்ம வெளிப்படுத்தணும்னு ஆண்டு விரும்புகிறாரு. யோசிப்பு கூட அந்த பாவமான சிச்சுவேஷன் வரும்போது அதை வெறுத்து ஓடினார்னு பார்க்குறோம். நாட்களிலே கூட பரிசுத்தத்தை ஆண்டவர் ரொம்ப வேல்யூ பண்ணுவார். இப்போ நம்ம எங்கேயாச்சும் போயிருக்கோம், ஒரு பார்ட்டி வச்சுருக்காங்க, அங்கே எல்லோரும் உலகமே தப்பு இல்லை குடிக்கலாம் சொல்லும்பொழுது, ஆனால் அவங்க வேல்யூஸ் பரிசுத்தமாக, நீங்கள் சிந்தையில் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக அது இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அதை குடிக்காமல் அவாய்ட் பண்ண முடியும். ஒரு இடத்துல பொய் பேசுகிற நிலைமை வருது, ஐயோ நான் பொய் சொல்ல மாட்டேன், இது ஆண்டோடைய வேல்யூஸை அது டிஸ்டர்ப் பண்ணிடும், இது பரிசுத்தத்துக்கு புறம்பானது
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ட்ராங்கா அந்த வேல்யூ சிஸ்டமில் இருந்தோம்னா, கண்டிப்பா நம்ம அந்த பரிசுத்தத்தை வந்து நம்ம காத்துக்கொள்ளுவோம். என்ன ஒண்ணு அநேக வேளை நம்ம மற்ற மனுஷங்கள பார்த்து அவங்கள போல நம்ம என்ன பண்றோம், நம்ம வாழ்க்கைய அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர டிஸ்ப்ளீஸ் பண்ணி அசுத்தமான காரியங்களுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒப்பு கொடுக்கறதுனால தான் நம்ம பலவீனப்பட்டு பரிசுத்தன்றதே நம்ம இழந்து போறோம் வாழ்க்கையில அநேக வேளை. ஸோ இந்த நாள்லயே கூட ஆண்டவர் தாமே எந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தத்தை உயர்த்தி வச்சிருக்கிறாரோ, அது வந்து ஒரு ரொம்ப ப்ரிஷியஸ் காடுக்கு. அவர் சொல்றாரு, நான் ஐ ஆம் ஹோலின்றாரு. அதேபோல உங்க எல்லா நடைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா உங்கள அழைத்தவர் ஹோலி. என்னுடைய கேரக்டர், என் நேச்சர் இதான். நான் வந்து இதான் வேல்யூ பண்ணுவேன். நீயும் அதை வேல்யூ பண்ணணும். அப்போ நம்ம சர்ச்சுக்கு போகலாம், நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வேல்யூ பண்ணுற விஷயத்த நம்ம வேல்யூ பண்ணாதான் உண்மையாகவே நம்ம காடை வேல்யூ பண்ணுறதுக்கு சமானம். ஹல்லேலூயா. 3வதாக காட் வேல்யூஸ் ட்ரூத். ஆண்டவர் வந்து எதை ரொம்ப அதிகமாக வேல்யூ பண்ணுறாரு. 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் உண்மையை அதிகமாக வேல்யூ பண்ணுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிச்சோம்னு சொன்னா, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். இங்க கூட ஆண்டவர் தன்னை என்ன சொல்றாரு, முதல்ல நான் ஹோலின்றார், ஐ எம் ஹோலின்னாரு. இங்க ஐ ஆம் த ட்ரூத்ன்றாரு. ஹல்லேலூயா, ஹி இஸ் த ட்ரூத். அதே போல காட் இஸ் லவ்னு போட்டிருக்கு. அப்போ நான் தான் அதுன்றாரு. லவ் அப்படின்னா அது காடு, ஹோலினஸ்னால் அது காடு. ஹோலினஸ் எங்கே இருக்கோ அங்கே காட் இருப்பார். எங்கே லவ் இருக்கோ அங்கே காட் இருப்பார். அதே போல் எங்கே ட்ரூத் இருக்கோ அங்கே காட் இருப்பார். எங்கே ட்ரூத் இல்லையோ அங்கே காட் இருக்க மாட்டார். எந்த இடத்துல அன்பு இல்லையோ அங்கே காட் இருக்க மாட்டார். எங்கே பரிசுத்தம் இல்லையோ அங்கே காட் இருக்க மாட்டார். ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உண்மையாக இருக்கணும் அப்படின்றாரு. தானியேல் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தார். ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார். அவரை வந்து சொன்னாங்க, நான் உங்களை 3 வேளையும் என்ன பண்ண, நீ ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ என்ன பண்ணியிருக்கலாம், அவர் வந்து கடவுளுக்கு உண்மையாக இருந்தார். மனுஷனுக்கு உண்மையாக இல்லை, கடவுளுக்கு உண்மையாக இருந்தார். கடவுளுக்கு ஒரு மனுஷன் உண்மையாக இருந்தால் மனுஷனுக்கும் உண்மையாக இருக்க முடியும். அப்போ காட் வேல்யூஸ் த ட்ரூத், உண்மை. அப்போது 3 வேளையும் என்ன பண்ணுறாரு, தானியேல் வந்து ஜெபிக்கிறார் நம்ம பார்க்குறோம். ட்ரூத் லவ், காட் வேல்யூஸ் த ட்ரூத். சம்டைம்ஸ் த ட்ரூத் ஹர்ட்ஸ், பட் ஸ்டில் த ட்ரூத் இஸ் த ஒன்லி வே into eternity. Jesus the way, the truth and the life. ஸோ அந்த வே யாருன்னா அந்த சத்தியம் உள்ள தேவன். அவர்கிட்ட அநீதி ஒன்றுமே கிடையாது. அன்ரைச்சியஸ்னஸ் கொஞ்சம் கூட இல்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால் ஆண்டவர் வந்து ரைச்சியஸான விஷயங்களை, உண்மை உள்ளவைகள் எவைகளும் நம்ம பார்த்தோம் இந்த காட்ஸ் நேச்சரில் கூட. ஸோ அதனால் நம்ம உண்மையான காரியங்களில் நம்ம வந்து யார் நிற்கிறாங்களோ நிச்சயமாகவே அவங்களுக்குள்ள உண்மைன்ற வேல்யூ சிஸ்டம் இருக்குது. எல்லாத்துக்கும் எப்படி வேணால் வாழலாம், என்ன வேணால் பண்ணலாம், பொய் சொல்லலான்றவங்க அவங்க வாழ்க்கையை பிசாசுக்கு விற்று போட்டிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், எப்போ வேணால் நீங்கள் ஆண்டருக்காக வாழலாம். மறுபடியும் யூ கேன் ரீஸ்டார்ட். மறுபடியும் நீங்கள் ஆண்டருக்காக உண்மையாக வாழ முடியும். கர்த்தர் அப்படி தான், அவர் அநீதி உள்ளவர் கிடையாது. நம்மளுடைய நன்மைகளை நம்ம வாழ்க்கையை அவர் மறக்கவே மாட்டார். ஏன்னா அவர் நம்ம ரீபில்டு பண்ணுவார், ரெஸ்டோர் பண்ணுவார். ஆனால் நம்ம அந்த வேல்யூ சிஸ்டம்குள்ளே போகிறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்கணும். நம்ம வாஞ்சியாக இருக்கும் போது ஆண்டவர் நம்ம அந்த பாதைக்குள்ளே நடத்துவார். ஏன்னா காட் எப்பயுமே யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். உங்களை சில காத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்காருன்னா உங்கள் இச்சைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துருவாரு. எனக்கு இதான் வேணும் கேட்டால் ஆண்டவர் கொடுத்துடுவார். ஆனால் அது ஆண்டருடைய சித்தமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அது உண்மையான விஷயத்தான். ஏன்னா ஆண்டவர் வந்து அநேக வேதாகமத்தில் அவர்கள் இச்சைகளுக்கு அவர் ஒப்பு கொடுத்தான்னு வசனம் சொல்லுது. அது நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த ட்ரூத்துக்கு வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறவர்களாக இருக்க வேண்டும். பைபிளில் கூட பார்த்தீங்கன்னா ட்ரூத் எவ்வளோ முக்கியம்னா, அந்த அந்த சஃபரி என்ன பண்ணுறாங்க, பேதுருடைய அந்த 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 அவங்க அந்த இடத்த விற்கிறாங்க. வந்து அந்த அந்த பர்சன் விற்றுட்டு பொய் சொல்கிறாங்க, ஆண்டவர் நாங்கள் இவ்வளோக்கு தான் விற்றோன்னாங்க. ஆனால் அப்போவே அவங்க விழுந்து செத்து போகிறாங்க அந்த டைம்லேயே. அப்போஸ்தலர் பாதத்தில் அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவர் கோவப்படுறாரு அந்த பொய்யான விஷயத்த பேசும்போதுன்னா, அதே போல் தான் உண்மையாக வாழும்போது ஆண்டவர் மேலே மிகுந்த சந்தோஷமாக இருந்து நம்மளை ஆஸ்வதிப்பார். அதான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிபதியாக வைப்பேன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். ஸோ உண்மையை கர்த்தர் மிகவும் வேல்யூ பண்ணுறாரு. நம்மளும் அதை வேல்யூ பண்ணணும். காட்ஸ் வேல்யூ ஹியூமிலிட்டி, தாழ்மை ஆண்டவர் ரொம்ப வேல்யூ பண்ணுறாரு. அதுதான் ஆண்டவர் தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அவர் தன்னை தாழ்த்தி இந்த பூமியில் இறங்கி வந்தார்னா பார்த்துக்கோங்களேன். தாழ்மை மட்டும் ஏசப்பா கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா, நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த நாத்தம் பிடிச்ச உலகத்தில்
அதுவும் வந்து சுற்றி அவரை அங்கே எவ்வளோ சினிமா ஜாலியாக பிதா பக்கத்துலேயே மகிமையில் இருந்துட்டு ரொம்ப ஒரு வேர்ஸ்டான ஒரு ஸ்டேஜில் மேலேக்கும் கீழேக்கும் அவ்வளோ கேப் இருக்குது. அந்த மேலான இடத்த விட்டு கீழான இடத்துக்கு சூஸ் பண்ணி ஏசப்பா வந்தாருன்னா அவருக்குள்ள தாழ்மை இருந்துச்சு. அதனால தான் தன்னை அவர் தாழ்த்தினார். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5-8 வாசிச்சோன்னு சொன்னால், கிறிஸ்து இயேசு சிந்தையே உங்களும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஹல்லேலூயா. அவர் மனுஷருமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஸோ தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினார். அவர் நம்ம ஏன் நம்மளை தாழ்த்தக்கூடாது? அநேக வேலை எல்லா வகையிலும் பெருமைன்றது பார்த்திங்கன்னா, எந்த பெருமையுமே வந்து தேவனுடைய ஆவி கிடையாது. அது எந்த பெருமையான இருக்கலாம். ஊர் பெருமை, ஜாதி பெருமை, சொத்து பெருமை, படிப்பு பெருமை, அழகு பெருமை, எந்த பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தாலும் அவனுக்குள்ளே பிசாசு தான் இருக்குது. அது எந்த பெருமையாக இருந்தாலும் எந்த வித பெருமையும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குள்ள தான் ஜீசஸ் இருக்கிறாரு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா காட் வேல்யூஸ் ஹியூமிலிட்டி. நம்மளும் வந்து தாழ்மையை அதிகமாக நம்ம வேல்யூ பண்ணும்போது நம்மளை தாழ்த்திடுவோம். அடுத்தவங்கள மட்டும் தட்டுறதில்ல, நம்மளை தாழ்த்தவங்களாக நம்ம மாறணும். அப்படி தான் இயேசு கிறிஸ்து தன்னை அடிமையாக்கிட்டார். அவர் கடவுளாக இருக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லெவல். அந்த லெவல்லேருந்து ஒரு லாஸ்ட் லெவல் தான் அடிமையின் லெவல். ஆண்டவர் அந்த இடத்த சூஸ் பண்ணனா பார்த்துக்கோங்களேன். அதாவது 100க்கு 100ல் இருக்கிறவங்க 0க்கு வந்து எப்படி இருக்கும்? இப்போ அந்த மாதிரி தான் ஆண்டு தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. நாமும் நம்மை தாழ்த்தும் போது சீஷனுடைய பாதத்தை போய் தொட்டு கழுவிட்டார். தாழ்மை வந்து அவர் பேச்சில் மட்டும் இல்லை, அவர் செய்கையில் மிகவும் வெளிப்படுத்தினார். அவங்க காலை தொட்டார்னா பார்த்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி யாரையாவது கால் டச் பண்ணிட்டு ஐயா நான் இவன் கால் தொட்டேன்னு நினைப்போம். ஒரு பக்கத்தில் உட்காந்தா நம்ம டிசைன் நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அவங்க காலை தொட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டாருன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. அடுத்தது காட்ல வேல்யூஸ் ஒபீடியன்ஸ். கர்த்தர் கீழ்ப்படிதலை அவர் வேல்யூ பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எப்பவுமே காடுக்கு நீங்கள் பைபிளில் ரொம்ப சிறந்த வார்த்தை ஏசப்பா 1 சாமுவேல் 15:22 சொல்வார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம்னு சொல்வார். அதனால தான் கீழ்ப்படிகிறவங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணார்? கீழ்ப்படிந்தார். அவருக்கு வந்து அந்த கல்வாரி சிலுவையில் அவர் வந்து மரிக்க தான் வரும்பொழுது அந்த தோட்டத்தில் அவர் வந்து சொல்கிறார், ஐயோ இது ரொம்ப கஷ்டம், இது முடியாதுன்ற பலவீனம் அவரை தாக்கும் பொழுது கூட அவர் திரும்ப சொல்கிறார், இல்லை நான் போவேன், சிலுவைக்கு போவேன் ஆண்டவரே. ஆனாலும் இந்த பாத்திரம் நீங்கள் கொடுமால் நீங்கும்படி செய்யுங்க, ஆனால் அது ஏன் சித்தமாக இருக்கக்கூடாது, உங்கள் சித்தமாக இருந்தான்றாரு. அங்கே கூட God was obedience till the cross. He obeyed the Father. அவர் மரணத்திலும் கர்த்தர் கீழ்ப்படியுள்ளவராக இருந்தார். அதுபோல் நாளிலே கூட நம்ம கீழ்ப்படிதல் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா we have the value of God in our life. Hallelujah. And God values mercy. ஆண்டவர் வந்து இரக்கத்தை மிகவும் மேன்மை பாராட்டுகிறார். அது ரொம்ப உயர்ந்த ஒரு காரியமாகவே ஆண்டவர் பைபிளில் அதிகமாக அநேக இடங்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் மிகவும் இரக்கமுள்ள ஒரு தேவன் என்று நம்ம பார்க்கலாம். அவர் இரக்கத்தை வந்து அநேகருக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு, அப்புறம் வந்து அவரை குத்தினவர்களுக்கு, அவருக்கு துரோகம் செய்தவர்கள், அவரை மறுதலித்தவர்கள் என்று சொல்லி அவருடைய இரக்கத்தை ஆண்டவர் அளவில்லாமல் பொழிந்து இந்த உலகத்தையே அவர் நேசித்து மீட்டெடுத்திருக்காருன்னா பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளும் ஆண்டவருடைய அந்த வேல்யூஸ் இருக்கிற மர்சியை உடையவர்களாக நம்ம மாறணும். ஸோ வி ஹாவ் டு வேல்யூஸ். நம்ம வந்து ஒன் ஆஃப் த வேல்யூஸ் வந்து மர்சி. லூக்கா 6:36 பார்த்தீங்கன்னா, ஆகையால் உங்கள் பிதா இரக்கம் உள்ளவராக இருப்பது போல் நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருங்கள் சொல்லிட்டு இரக்கம் உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மற்றவங்கள குற்றம் தீர்க்க மாட்டாங்க. 37 போட்டிருக்கு, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள், அப்போது நீங்களும் குற்றவாளி தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்போது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்போது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். ஒரு பாவத்தில் இருக்கிறாங்க ஒருத்தங்க, அவங்கள போய் குற்றப்படுத்துறது முக்கியமா இல்லை அவங்கள விடுவிக்கிறது முக்கியமா சொல்லுங்கள்? ஏன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு வருத்தமான காரியம் பார்த்திங்கன்னா, ஒரு ஊழியக்காரர், ஒரு வர்ஷிப் லீடர் அவர் விழுந்து போயிட்டாருன்னு சொல்லி அவரை குறித்து பல ஊழியக்காரங்க இன்டெரக்டாக எச்சரிக்கிறோன்னு எல்லாருக்குமே உலகத்துக்கே தெரியும். நீங்கள் எச்சரிக்கவே வேண்டாமே, இதை உலகத்துக்கே தெரியும் வந்து இது தவறுன்றது. உலகத்தாருக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த ஊழியக்காரர் எப்படி மீட்டெடுக்கலாம்? அவருக்காக கூடி உபவாசம் பண்ணி ஜெபிச்சிருக்கோமா நம்ம எல்லாரும்?
வாங்க இந்த ஊழியக்கார கர்த்தர் மாத்தணும், அவரை விடுவிக்கணும் இந்த பாவத்துலேருந்து, அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணோமா? யாருமே அது நம்ம பண்ணுறது கிடையாது. ஆனா நம்ம எச்சரிக்கணுன்ற போர்வையில குறை மட்டும் சொல்லிட்டுருக்குறோம். ஸோ இது வந்து காடோடைய மர்சி கிடையாது. நீங்க எப்படி பாவம் செய்யும்போது ஆண்டவர் வந்து உங்கள மன்னிக்கணும், எப்படியாவது நம்ம வாழ்க்கைய கர்த்தர் மாத்தணும்னு தான் நம்ம விரும்புவோம். அதே போல தான் மத்தவங்க வாழ்க்கை மாறணும், நம்மளும் மத்தவங்க மேல இரக்கமா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறார். டேவிட் ஸ்பேர்ட் சால்ஸ் லைஃப். தாவீது எத்தனையோ வேலைகள்ல சவுல் கையில கிடைக்கும்போது கூட இரக்கமா தான் அவர விட்டாரு. அதனால இரக்கமா இருக்கிறது ரொம்ப அவசியமா இருக்குது. ஹல்லேலூயா. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதேபோல கடைசியா பார்த்தீங்கன்னா, நியாயத்தீர்ப்பு நாளிலேயே இரக்கம் மேன்மை பாராட்டப்படும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நமக்கு நியாயத்தீர்ப்பு நாள்ல கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். இந்த நாளிலே கூட கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பாராக. நம்ம பார்த்தது போல இந்த 6 காரியம் நம்ம வாழ்க்கையில ஆண்டுடைய வேல்யூஸ் இதெல்லாம்னா அன்பு அவருடைய வேல்யூ, பரிசுத்தம் அவருடைய வேல்யூ, ட்ரூத் உண்மை, தாழ்மை, கீழ்ப்படிதல், இரக்கம். ஸோ இதுதான் வந்து காட்ஸ் வேல்யூஸ். ஸோ வி ஹேவ் டு அலைன். ஆண்டவரே இந்த நாளிலே கூட இந்த வேல்யூ சிஸ்டத்தோட எங்களை அலைன் பண்ணுங்கப்பான்னு கேட்போமா? பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, ஒரு விசையாக இந்த வேல்யூ சிஸ்டமோட எங்களை அலைன் பண்ணுங்க ஆண்டவர். இந்த 6 பாயிண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில் வேல்யூ சிஸ்டமாக மாறணும்ப்பா. நாங்கள் அது ஒரு ப்ரெஷியஸானதாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஹையஸ்ட்டு இடத்துல அதை வைத்து அதை பின்பற்றக்கூடியவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுக்கு முன்பதாக நாங்கள் தவறான வேல்யூஸை பின்பற்றி இந்த காரியங்கள், மனுஷங்க சொல்லி கொடுத்த வேல்யூஸு, உலகத்தான பார்த்து கற்றுக்கொண்ட வேல்யூ, அண்டு சொந்த குடும்பத்தில் கற்றுக் கொடுத்த ராங் வேல்யூஸ்லேருந்து எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பா. உங்கள் ரைட் வேல்யூஸில் எங்களை அலைன் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை எப்படியாவது உங்களை கரெக்டான வேல்யூ சிஸ்டத்தில் கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மையை பின்பற்ற எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தையை ஆசிரியங்க கேட்ட ஒவ்வொருடைய இருதயங்கள் இந்த வார்த்தை எழுதப்படுவதாக 100 மருதமாக இதை எடுத்து நீங்கள் பழகி பெருக செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.